Shri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Chemistry. Dear children, welcome to your 6th standard chemistry class. Lesson 3, Fiber to Fabric. Do you have any idea about ancient people's clothing materials? Do you have any idea? Or what kind of clothing materials did they wear, ancient people? Do you have any idea? Yes. These people didn't know the clothing materials just like we wear nowadays. T-shirts, jeans, chudidars, saris, etc. They didn't know the clothing materials. Then, what they were? The ancient people use only the barks and big leaves of trees or animal skins. You may be studied this in your history lesson. This picture shows the clothing materials of ancient people. Okay, let us learn about the history of clothing materials. Ancient people used big leaves and bark of trees, animal skin, or fur to cover their bodies because they had to protect their body from the insects, heat and cold. So, they covered their body with big leaves and bark of trees, animal skin, etc. Then, after settling in agricultural communities, man learned to weave. The ancient people learned to weave. They started weaving grass, twigs, animal hair, vines into long strands which were then woven into fabrics. After some time, they learnt agricultural communities. They are settling in agricultural communities and learned to weave. So after that, they weave the grass, twigs and animal hair into long strands which were then woven into fabrics. இப்போ முன்னாடி காலத்தில் உள்ள நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் அவங்களோட கிளாத்திங் மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஜீன்ஸு, டிஷர்ட்ஸ் ஆர் சுடிதார், சாரீ இந்த மாதிரி எந்த விதமான கிளாத்திங் மெட்டீரியல்ஸும் தே டிடன்ட் நோ. தென் என்ன டைப் ஆஃப் கிளாத்திங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்க மேக்ஸிமம் தே லிவ்ட் இன் தி ஃபாரஸ்ட். அப்படி தானே அப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், தென் இன்செக்ட்ஸ், ஹீட்டு, கோல்டு இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருந்தெல்லாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பெரிய பெரிய மரங்களோட பார்க்ஸ் மீன்ஸ் மரப்பட்டைகள், தென் அனிமலோட ஸ்கின்னு, தென் ஃபர் மீன்ஸ் அனிமலோட ஹேர், இதெல்லாம் வச்சு அவங்களோட பாடியை கவர் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் செட்டிலிங் இன் அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விவசாயம் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் அந்த விவசாயத்துறையில் அவங்க ஆர்வம் காட்டும்போது தான் எதை ஆரம்பித்தாங்கன்னா வீவ் பண்ணுறதுக்கு கிராஸ், புல், தென் மரத்தோட கிளைகள், ட்விக்ஸ் மீன்ஸ் கிளை, தென் அனிமல் ஹேர், தென் வைன்ஸ் மீன்ஸ் கொடிகள், இந்த கொடி வகைகள் எல்லாம் வச்சு அனிமல் ஸ்கின் இதெல்லாம் வீவ் பண்ணி ஒன்னோட சேர்த்து அதை வீவ் பண்ணி ஃபேப்ரிக் கிளாத்திங் மெட்டீரியல்ஸ் மாதிரி போட ஆரம்பித்தாங்க. Then, man became aware about plant fibers. The early Indians wore fabrics made out of cotton. In ancient Egypt, cotton as well as flax were used for making fabrics. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு விவசாயம் பற்றின அறிஞ்சதுக்கப்புறமா பிளான்ட் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளான்ட் ஃபைபர் நம்ம என்னென்ன பார்த்தோம், காட்டன் ஜூட்டு. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ட்டில் உள்ள ஃபைபர் எடுத்து அவங்க ஃபேப்ரிக் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏர்லி இண்டியன்ஸ் மேக்ஸிமம் ஏர்லி இண்டியன்ஸ் என்ன டைப் ஆஃப் பிளான்ட் ஃபைபர் யூஸ் பண்ணாங்கன்னா காட்டன். இன்னும் எகிப்தில் உள்ள பீப்புள் ஃப்ளாஸ், இட்ஸ் ஆல்சோ எ பிளான்ட் ஃபைபர். அந்த பிளான்ட் காட்டன் அண்ட் ஃப்ளாக்ஸை யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் இன் தோஸ் டேஸ் ஸ்டிச்சிங் வாஸ் அன்னோன். பீப்புள் சிம்ப்ளி ட்ராப் த ஃபேப்ரிக்ஸ் அரவுண்ட் தேர் பாடிஸ். ஈவன் டுடே அன்ஸ்டிச்டு கிளாத்ஸ் லைக் சாரீஸ், தோத்தி, எக்ஸெட்ரா ஆர் அன்ஸ்டிச்ட். அப்படி தானே
இப்போ பாரு அவங்களுக்கு ஸ்டிச்சிங் மெஷின்ஸையோ நீடில்ஸோ சூயிங் மிஷின்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அந்த ஏன்சியன்ட் பீப்புளுக்கு. ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா பிளான்ட் ஃபைபர் எடுத்து அதை த்ரெட்டாக மாற்றி ஜஸ்ட்டு அவங்களோட பாடி ஃபுல்லாக அதை ட்ராப் பண்ணிட்டாங்க, கவர் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கூட ஈவன் டுடே அன்ஸ்டிச்டு கிளாத்ஸ் லைக் சாரீஸ், டோத்திஸ், லுங்கீஸ் ஆர் டர்பன்ஸ் ஆர் வைட்லி இன் யூஸ். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சாரீஸாக இருக்கட்டும், டோத்தி மீன்ஸ் வேஷ்டி, தென் லுங்கீஸ், இது ஃபுல்லாமே அன்ஸ்டிச்டு, ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே லாங்காக இருக்கும் ஃபேப்ரிக் தான். When the sewing needle is invented, people learned how to stitch fibers to make fabric. Stitched cloths have gone through many variations since this invention. எப்போ அந்த தையல் தைக்கிற ஊசி அதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த கிளாத்திங் மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸாக உடுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஜஸ்ட்டு ஃபேப்ரிக்கை அவங்களோட பாடி ஃபுல்லாக ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணாங்க, சும்மா சுற்றி வச்சுக்கிட்டாங்க. ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் நீடில் தே ப்ரொடியூஸ் தி ஸ்டிச்டு ஃபேப்ரிக். Okay children, now we have completed the fiber to fabric lesson. I hope that you have got a clear idea about this chapter. Isn't it children? Yes. Okay. Let us see the book exercise. Let us discuss about the book exercises. First one, classify the following fibers as natural or synthetic. Classify the following fibers as natural or synthetic. Nylon, wool, cotton, silk, polyester, jute. Nylon, wool, cotton, silk, polyester, jute. Recall the first class children. Recall the first session. I have told you what are natural fibers and what are synthetic fibers. Do you remember it? Yes. Natural fibers are plant fibers or animal fibers. From the given fibers, cotton, jute, wool, silk are natural fibers. So, natural fibers are cotton, jute, wool, silk. Then, synthetic fibers. Synthetic fibers, nylon and polyester. Synthetic fibers are nylons and polyester. Okay. Okay, second one. State whether the following statements are true or false. State whether the following statements are true or false. First one, yarn is made from fibers. Is it true or false children? Yarn is made from fibers. Yes, it is true. Then, spinning is a process of making fibers. Spinning is a process of making fibers. Is it true? No, because spinning is a process of making yarn. Yes. So, the given statement is false. Spinning is a process of making fibers is false. Next, C. Jute is the outer covering of coconut. Jute is the outer covering of coconut. Is it true children? No. Jute is a plant fiber. Okay. So, the given statement is false. Jute is the outer covering of coconut is a false statement. Then D. The process of removing seed from cotton is called ginning. The process of removing seed from cotton is called ginning. Yes, it is a true statement. The process of removing seed from cotton is called ginning. It's true. Then E. Weaving of yarn makes a piece of fabric. Weaving of yarn makes a piece of fabric. Yes, it is true statement. Because weaving is a process which is used to make a fabric from yarn. It is a true statement. Then F. Silk fiber is obtained from the stem of a plant. Silk fiber is obtained from the stem of the plant. Is it true children? Do you have any idea? No, it is not a true statement. Because
silk fiber is obtained from the cocoon of the silkworm. Yes. So, the given statement, that is, silk fiber is obtained from the stem of a plant, is a false statement. Silk fiber is a animal fiber. Okay. Then G. Polyester is a natural fiber. Polyester is a natural fiber. Is it true or false? This statement is true or false? False one, because we have already seen in the first question. Yes, natural fibers and synthetic fibers. We classify the natural fibers and synthetic fibers in the first question. So, the polyester comes under the synthetic fiber. So, polyester is a natural fiber is a false statement. False statement. Then question number 3, filling the blanks. Filling the blanks. Plant fibers are obtained from dash and dash. Plant fibers are obtained from dash and dash. Yes, cotton and jute. Plant fibers are obtained from cotton and jute. Then next B. Animal fibers are dash and dash. Animal fibers are dash and dash. Wool and silk. Animal fibers are wool and silk. Then fourth one. From which parts of the plant cotton and jute are obtained? From which part of the plant cotton and jute are obtained? Answer, children. Which part of the plant cotton and jute are obtained? Yes. Cotton is obtained from the fruit of the cotton plant. Cotton is obtained from the fruit of the cotton plant. That fruit of the cotton plant is also known as cotton balls. So, cotton is obtained from the fruit of the cotton plant, that is cotton balls. Then, jute is obtained from the stem of the jute plant. Jute is obtained from stem of the jute plant. Then fifth one, name 2 items that are made from coconut fiber. Name 2 items that are made from coconut fiber. Items that are made from coconut fiber are bags, ropes, mats, baskets. Bags, ropes, mats and baskets. The sixth one, explain the process of making yarn from fiber. Explain the process of making yarn from fiber. Answer, the process by which fiber is converted into yarn is called as spinning. The process by which fiber is converted into yarn is called as spinning. In this process, several strands of fibers are drawn out and twisted together. In this process, several strands of fibers are drawn out and twisted together. Spinning is done manually with charka or takli on smaller scale. Spinning is done manually with charka or takli on smaller scale, whereas machines are used for spinning yarn on large scale. Whereas machines are used for spinning on large scale. Spinning yarn on large scale. Okay. The process of making yarn from the fiber is called spinning. In this process, the fibers are twisted together. Okay, children. These are all about your book exercises. Okay, children. Write down in your note and study well.